My name is Manikandan Sundaresan, and this is a requested video on why do marriages fail. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் மேரேஜ் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே ஒரு பயத்தோடு இருக்காங்க. நிறைய டைவர்சஸ் ஆகுது. பேசிக்கலி இதுக்கு என்ன காரணம்? ஏன் மேரேஜஸ் ஆர் ஃபாலிங் அப்பார்ட்? அதுக்கு ரெண்டு பேர் தான் காரணமா, இல்லை சர்க்கம்ஃபரன்சஸ் காரணமா அப்படின்ட்டு இது வரைக்கும் நான் டச் பண்ணாத டாபிக் இது. இதை பேசுகிறதுக்கு எனக்கு எவ்வளோ தூரம் ரைட்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் சைக்கலாஜிக்கலாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி எனக்கு தோணுதை நான் இங்கே சொல்ல போகிறேன். ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ். ரெண்டு ஸ்கோப்பாக அதை பிரிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எதனால் மேரேஜஸ் ஃபெயில் ஆகுது? இன்னொன்று, யங்ஸ்டர்ஸ் ஹவு கேன் தே கெட் த கரேஜ் டு கெட் மேரிட்? ஃபர்ஸ்ட், மேரேஜஸ் ஏன் ஃபாலோ அப்பார்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் மேரேஜஸ் பீங் ப்ரோக்கன், இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ். ரெண்டு பேருக்குமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே சம்டைம்ஸ் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ். ஆக்குபேஷன் வைஸாக இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், இல்லை ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டடாக இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது சொல்லி அது மூலிமா ட்ரிகரான இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஆக்குபேஷன் ரிலேட்டட் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் தான். ஹஸ்பண்ட் earns 5-digit salary, wife earns 6-digit salary, quick promotion for the wife, less number of network for the husband அப்படின்ற மாதிரி. இது நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன், கவுன்சிலிங்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் நம்ம ரீசன்ஸை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் we will quickly see some solutions. The next reason is fear of self-worth damage. இவங்கனால என்னுடைய செல்ஃப் ஒர்த் டேமேஜ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நினைக்கிறது. கல்யாணம் ஆன புதுசில் எவ்ரி திங் வில் பி ஃபைன். கொஞ்ச நாள் அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தே பிகம் ஃபாதர் அண்ட் மதர், தே ஹாவ் தேர் செல்ஃப் ஒர்த். அதாவது சம்டைம்ஸ் நம்மளுடைய செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிறது நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, நம்மளுக்குன்ட்டு நாம் வச்சுருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மெக்கானிசம் தான் நம்மளுடைய செல்ஃப் ஒர்த். நம்மளுடைய செல்ஃப் ஒர்த்தை இவங்க ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாங்களோ, இவங்க அதிகமாக ரெஸ்பெக்டை கேதர் பண்ணிட்டு போயிடுவாங்களோ குழந்தைகிட்ட, இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க மேலே அவங்களுடைய செல்ஃப் ஒர்த் டேமேஜ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும், நிறைய நிகழ்வுகள் நடக்கும். பப்ளிக் கேதரிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் நடக்கும். அதை வீட்டுக்கு கேரி பண்ணிவிட்டு அதை பற்றி ரொம்ப முக்கியமாக அதெல்லாம் பேசுவாங்க. ஸோ தட்ஸ் அகெயின் த நெக்ஸ்ட் ரீசன். தேர்ட் ஒன் இஸ் அன்ரியலிஸ்டிக் இமேஜினேஷன். மேரேஜஸ் சீக்கிரமாக பிரேக் ஆகிறதுக்கு காரணம், காலேஜ் படிக்கும்போது யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது மேரேஜ்னால் இப்படி தான் இருக்கும், நம்ம கல்யாண வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சம்டைம்ஸ் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக நம்ம இமேஜின் பண்ணியிருப்போம். ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாருமே காலேஜ் லைஃப்னால் சினிமாவில் காட்டுற மாதிரி இருக்கும்னு இமேஜின் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி மேரேஜை பற்றினும் சில அன்ரியலிஸ்டிக்கான இமேஜினேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இமேஜினேஷன் பூர்த்தி ஆகலை அப்படிங்கிறது மேரேஜ் ஆன பிறகு ஒரு 6-7 மாதத்தில் தெரிஞ்ச உடனே திங்ஸ் ஃபால் அப்பார்ட். ஸோ அது ஒரு ரீசன். அடுத்த ரீசன் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ரியாலிட்டி ஷாக். இந்த ரியாலிட்டி ஷாக்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்காம வேறு ஏதாவது ஒன்று நடந்து அதை பார்த்த உடனே ஓ இதானா அப்படின்ட்டு நம்ம ஷாக் ஆகிறது தான் அந்த ரியாலிட்டி ஷாக் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்லி ஸ்பீக்கிங், எங்கிட்ட இந்த வீடியோ ரெக்வெஸ்ட் பண்ணவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. அவங்க இப்போ நான் சொன்ன இந்த ரீசன்ஸ் இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் இது கண்டிப்பாக மற்ற நிறைய பேர்த்துக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ரியாலிட்டி ஷாக் அப்படிங்கிறது பொதுவாக மேரேஜ் லைஃப்பில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே நடக்கும். மனசு நினச்சது ஒன்று, முன்னாடி நடக்கிறது ஒன்று அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஷாக் கிடைக்கும். அந்த ரியாலிட்டி ஷாக்கை பார்த்த உடனேயே நிறைய பிரதிபலிப்புகள் அப்படிங்கிறது நடந்து அது கடைசியில் மேரேஜே முடிஞ்சு போகிற லெவலுக்கு ஆகிடும். தட்ஸ் நெக்ஸ்ட் ஒன், தட்ஸ் நெக்ஸ்ட் ரீசன். தி டிகிரி ஆஃப் கேர், அடுத்த ரீசன். அதாவது ஹஸ்பண்டுக்கு நம்ம ஒய்ஃப் எவ்வளோ தூரம் கேர் பண்ணுறோம், ஆனால் அவங்க ரெசிப்ரிகேஷன் பண்ணுறது இல்லையே அப்படின்னும், ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு நம்ம எவ்வளோ கேர் எடுத்துக்கிறோம் பட் அங்கேருந்து ரெசிப்ரிகேஷன் எதுவும் இல்லையே அப்படிங்கிறது அந்த டிகிரி ஆஃப் கேர். another very dangerous reason for a marriage to get broken. நான் உன்னை பார்க்குற அளவுக்குலாம் நீ என்ன பார்க்குறது இல்லையே, நீ எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குற அளவுக்கெல்லாம் நான் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குற அளவுக்கு நீ எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறது இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் அந்த டிகிரி ஆஃப் கேர் அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் அக்கரிங் திங், ரொம்ப ஈஸியாக நடந்துடும். இன்ஃபேக்ட் அதை காலத்துக்கும் கேரி பண்ணிட்டு போகிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் இருக்காங்க. பார்த்து அதை பற்றி பேசி அதில் பிரச்சனையை உண்டு பண்ணி சலிச்சு போய் சரி இப்படி தான் போ அப்படின்ட்டு அதுக்கு அக்கஷ்டமாகிட்டு போயிட்டுருக்கிற
கப்புல்லாம் இருக்காங்க. ஸோ தேட்ஸ் another reason. The next reason is failure in appreciating the mutual growth. இன்னொருத்தருடைய growth-ஐ ஹஸ்பண்டுடைய growth-ஐ ஒய்ஃப் அப்ரிஷியேட் பண்ணாததும், ஒய்ஃபுடைய growth-ஐ ஹஸ்பண்ட் அப்ரிஷியேட் பண்ணாததும், நல்ல நல்ல விஷயங்களை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல ட்ரைட்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள சொல்லி காமிச்சு ஒரு சின்ன அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது மேரேஜ் பிரேக் ஆகிறதுக்கான இன்னொரு ரீசன். அண்ட் ஃபெயிலியர் இன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இட் இஸ் எ சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் நாட் எ கான்டெஸ்ட். அதாவது இது ஒரு போட்டி. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, உன் ஆக்குபேஷனில் நீ பெரிய ஆளா, என் ஆக்குபேஷனில் நான் பெரிய ஆளா, உன்னுடைய பிஸ்னஸில் நீ இப்படி, உன் ஃபேமிலியில் நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கான்டெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி கான்டெஸ்ட்டாக பார்க்காம இது ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக பார்க்குறதுக்கு அவங்க தவறுறது மேரேஜ் உடையிறதுக்கான இன்னொரு ரீசன். அதுதான் நம்ம இங்கே எப்படின்னு சொல்கிறோம், ஃபெயிலியர் இன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இட் இஸ் ஒன்லி எ சப்போர்ட் சிஸ்டம், நாட் அ கான்டெஸ்ட் பிட்வீன் டூ பீப்புள். இது நான் சொன்ன சில கொஞ்சம் ரீசன்ஸ். இன்னும் ஏகப்பட்ட ரீசன்ஸ் நிறையா இருக்குது. பட் லெட் அஸ் ஸ்பீக் அபவுட் டுடேஸ் யங்ஸ்டர்ஸ். பார்க்குறாங்க நிறையா ஏகப்பட்ட செப்பரேஷன்ஸ் நடக்குது. And legal separations, illegal separations, and boycotting அப்படிங்கிறதுலாம் நடக்குது. அதனால் யங் பாய்ஸ் அண்ட் யங் கேர்ள்ஸ் ஆர் பிகமிங் வெரி ஸ்கேர்ட் டு கெட் மேரிட். சில ஜென்ஸி பசங்க பொண்ணுங்கள்லாம் இது ஒரு ட்ரெண்டாக வச்சுருக்காங்க, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், அதே சமயத்தில் இப்போ இருக்கிற மேரேஜ் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கும் வாட் வி ஷுட் டூ அப்படிங்கிறத பற்றி ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் நான் இங்கே குயிக்காக சொல்ல போகிறேன். பொறுமையாக பார்த்துட்டு அதில் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னா அப்ளை பண்ணுங்கள் உங்கள் மேரேஜில். இல்லை உங்களுக்கும் இந்த வீடியோக்கு சம்மந்தம் இல்லைன்னா வீட்டில் யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது சொல்லி காமிங்க. தி ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஃபார் எ சஸ்டனன்ஸ், ஃபார் த மேரேஜ் சஸ்டனன்ஸ், டேக்கிங் மேரேஜ் லைஃப் ஆஸ் அ சப்ளிமினல் ரெஸ்பான்சிபிலிட்டி. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ, ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சுட்டு அந்த பிஸ்னஸை நல்ல விதமாக கொண்டு போகிறது எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ, அதே மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த கல்யாணம் நம்மளை நம்பி வந்த அந்த பொண்ணு அப்படிங்கிறதும், நம்ம உள்ளுக்குள்ளே போன அந்த ஃபேமிலி அப்படின்னும், அந்த பொண்ணும் அந்த பையனும், இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் இட்ஸ் எ த்ரில்லிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த த்ரில்லிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத பேர்டனாவோ இல்லை ஒரு ஃபோர்ஸ்டு கமிட்மெண்ட்டாவோ இல்லை ஒரு விதமான ஒரு இல்லூஷனரி ஃபேக்டராகவோ எடுக்கும்போது தான் பிரச்சனையே நடக்குது. ஒரு வேலை, அந்த வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், அதில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆக்குபேஷன் வைஸாக நல்லா வச்சுக்கிற ஒரு ஜாபுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்போ ஒரு மேரேஜ், ஒரு 2 குடும்பங்கள் ஒன்று இணையிறது அப்படிங்கிறத ஏன் யங்ஸ்டர்ஸ் ஒரு சப்ளைம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுக்க தவறுறாங்க, அதை நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஸோ that's the first solution. We got to sit and counsel the youngsters to take marriage as a sublime responsibility that can be nurtured. ஒரு செடி மாதிரி ஆரம்பித்து ஒரு ஆலமரம் மாதிரி அதை வளர்த்துறதுக்கு அவங்களால முடியும்ட்டு we have to talk to them and we have to make them understand. இதுக்கு இடையில் இது டைல்யூட் பண்ணுற மாதிரி எது நடந்துச்சுனாலும் அவங்கள அதை லிசன் பண்ண விடாமல் நம்ம தான் தடுக்கணும். செகண்ட் சொல்யூஷன், கமிட்டிங் டு மியூச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட். அதாவது மேரேஜ் ஆகிறப்பவே இது அந்தந்த யங்ஸ்டர் தாங்க முடிவெடுக்கணும். அதாவது ஒன்ஸ் ஐ கெட் மேரிட், என்னுடைய லைஃப் பார்ட்னர் எனக்கு இது கிடைக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் செய்வேன். இஃப் ஷீ நீட்ஸ் சப்போர்ட்ஸ், இஃப் ஹீ நீட்ஸ் சப்போர்ட், ஆர் இஃப் ஷீ நீட்ஸ் சப்போர்ட், ஐ வுட் கிவ். இஃப் ஹீ ஆர் ஷீ நீட்ஸ் ஃப்ரீடம், ஐ வுட் கிவ். இஃப் ஹீ ஆர் ஷீ நீட்ஸ் மோர் ஸ்கோப் ஃபார் ஒர்க், ஐ வில் கிவ். அப்படின்ட்டு அந்த மியூச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோட மேரேஜுங்கிற அந்த உன்னதமான விஷயத்துக்குள்ளே அவங்க என்ட்ராகணும். ஸோ அந்த மியூச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது it has to be brought as a value system, as a discipline, right? Okay, நல்லா டேக் கேர். ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கசின் குரூப் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த கசின் பிரதர், கசின் சிஸ்டர், அவங்க they take care of themselves. Brothers take care of themselves, right? Mom takes care of dad takes care of mom, right? Elder brother takes care of sister. அப்படிங்கிற மாதிரி a husband taking care of the wife அப்படிங்கிறது நான் கட்டாயம் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு மேல் யோசிக்கணும். ஓகே, ஒன்ஸ் ஐ கெட் இன் டு த ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு என்ன மியூச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் வேணுமோ அதை என்னால் ஒரு பொண்ணாக கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு
என்னுடைய பெஸ்ட் பொட்டன்ஷியலில் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த ஒரு டெடிக்கேட்டட் மியூச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் கமிட்மெண்ட்டோட அந்த பொண்ணு மேரேஜ் ஆகி போகணும். ஸோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இதை அவங்கள யோசிக்க நம்ம வைக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். மியூச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட். இப்போ இருக்கிற பல யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக நடந்துக்கிறாங்க. தேர் கிவிங் ஈக்குவல் ஃப்ரீடம் டு தேர் லைஃப் பார்ட்னர். ஒரு பொண்ணுக்கு வந்துக்கிட்டு கரெக்டான ஸ்கோப்பை ஒரு பையனும் அந்த பையன் என்ன நினைக்கிறாப்படியோ அதுக்கு தேவையான ஸ்கோப் அந்த பொண்ணு கொடுத்துட்டு இன்றைக்கி நிறைய மேரேஜஸ் நல்லா தான் இருக்குது. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மியூச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூடை நம்ம நரிஷ் பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் ஜெண்டர் ஸ்ட்ரென்த் அண்ட் கம்பீட்டன்சி ஈக்விவேலன்ஸ். மேரேஜ் நிறைய பிரேக் ஆகிறதுக்கு காரணம் என்ன சொல்லி கேட்டால் அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சில தப்பான எண்ணங்கள். ஒரு பொண்ணுனால இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு பையனும், ஒரு ஆம்பளைன்னா இப்படித்தான் திமிரோட தான் இருப்பான், தட் இஸ் மேல் சாவனிசம், இவனுங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு அந்த பொண்ணும் யோசித்து அந்த ஜெண்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தப்பான கண்ணோட்டங்கள் அப்படிங்கிறது தான் மேரேஜ் உடையிறதுக்கு மிகப்பெரிய காரணம். A male should never think that a female has got limits to herself. No. And a female should never think a stereotypical male mentality is always wrong. இவங்களால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பொண்ணை பற்றி ஒரு பையனும், இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான் ராகா ரக்கடா அவனுக்கு தோணத்தான் செய்வானு அப்படின்ட்டு ஒரு பொண்ணு நினச்சாங்கன்னா அந்த அடிப்படை குணம் அப்படிங்கிறது மைண்டில் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அது மாறாது. ஸோ பேரண்ட்ஸ் ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜெண்டர் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு விஷயம் இல்லை. we have women in all the important industries of the world, right? So 1930s 1920s were different. கிளாசிக்கல் விண்டேஜ் காலங்கள் வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அஃப்கோர்ஸ் there are a lot of conflicts about reservation and all that. பட் அந்த இடஒதுக்கீடு அதை பற்றிலாம் நம்ம இங்கே பேச வேண்டாம். பட் ரியாலிட்டிக்கு வருவோம். Men are equally competent to women and vice versa. Women are equally competent to men. ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்துக்கிட்டு இதை பண்ண தெரியும்ட்டு ஒரு பொண்ணு போடுறாங்க அப்படின்னம்னா, ஒரு பையன் போடுறாரு அப்படின்னா அதே மாதிரி ஒரு பொண்ணுக்குன்னு தனி திறமைகள் அப்படிங்கிறது அதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பேலன்ஸ்டாக தான் பார்க்குறோம், ஈக்குவலி பேலன்ஸ்டாக தான் பார்க்குறோம். ஆர்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட், டெக்னாலஜி, சிஸ்டம், மேனுஃபேக்சரிங், எல்லா தொழில்துறைகள்லையுமே 2 ஜெண்டரும் இன்றைக்கி ஈக்குவலாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இன்சல்ட்டிங் அப்படிங்கிறது நடக்காது. போஸ்ட் மேரேஜ், ஆஃப்டர் த மேரேஜ் அந்த இன்சல்ட்டிங் அப்படிங்கிறது நடக்காது. ஸோ வி கால் திஸ் as ஜெண்டர் ஸ்ட்ரென்த் அண்ட் கம்பீட்டன்சி ஈக்குவலன்ஸ். அதாவது நீயும் கம்பீட்டண்ட்டான ஆள் தான், நீயும் ஸ்ட்ரென்த்தான ஆள் தான் அப்படின்னு 2 பேரும் அவங்கள பார்த்து சொல்லிக்கிற அந்த மனப்பான்மை ஒன்று பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து வரணும், இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பேசி மியூச்சுவலாக அப்படி யோசித்து வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அந்த மேரிட் லைஃப். The next solution is holding on to the value system of ultimate support. என்ன நடந்தாலும், regardless of what happens, I will never leave your hand. எது நடந்தாலும் உன்னை நான் விட மாட்டேன். கண்டிப்பாக I will always be as a support system for you. அப்படிங்கிறத ஒரு தனி மனித ஒழுக்கமாக அந்த பொண்ணும் அந்த பையனும் மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டு ஒரு பிளட்ஜாகவே வச்சுருக்கிறது. ஓகே, பிட்டர் ஃபேஸ் வரலாம், நம்மளுக்குள்ள மனக்கசப்புகள் வரலாம், நம்மளுக்குள்ள கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படிங்கிறது வரலாம், நம்மளுடைய பேரண்ட்ஸ்னாலேயே நம்மளுக்கு பிரச்சனைகள் வரலாம், நம்மளோட ரிலேட்டிவ் சர்க்கியூட்னாலேயே நம்மளுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் எது நடந்தாலும் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஒன்ட் லீவ் யூ. யாரோ ஒருத்தராவது இதை சொன்னாங்கன்னா அந்த மேரேஜ் நல்லா சர்வைவ் ஆகும். 2 பேரில் யாரோ ஒருத்தராவது சொன்னாங்கன்னா. பட் தி ப்ராப்ளம் இஸ் ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கலாக யோசிக்கிறாங்க. என்னென்னா, ஓ நீ இவ்வளோ பெரிய வேலையில் இருக்க, நீ தனியாக நின்று உனக்கு பொழைச்சிக்க முடியும்ன்ட்டு உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அப்போ நான்லாம் சொன்னால் நீ கேட்பியா, போ நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை இப்படி பசங்க பொண்ணுங்க பேசிக்கிட்டு பிரிஞ்சிடறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபேக்டரில் சொன்னேனே சப்ளைம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஹேவிங் திஸ் as a moral support system. whatever happens I won't leave you at any given point of time, don't worry. அடித்தாலும் வாட்சாலும் 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிள்ளைய பார்த்து வளரும். You become father and mother and you become a showcase material for the children.
அவங்க பார்த்து வளரும்போது அவங்க சப்கான்ஷியஸில் தப்பான ஃபீலிங்கை கொடுக்காம யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். தட்ஸ் ஈஸி. இந்த எல்லா சொல்யூஷன்ஸுமே ரொம்ப ஈஸி. அண்ட் அல்டிமேட்லி இஃப் தேர் இஸ் தி சப்ஸ்டான்ஷியல் லவ் பிட்வீன் தீஸ் டூ இண்டிவிஜுவல்ஸ், அதை விட வேறு எந்த சக்தியும் அதை தவிர்க்க முடியாது. தட் இஸ் வேர் ஐ பிலீவ் 1930s 40s 50s 80s 70s உடைய மேரேஜஸில் வந்து அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். 55 வருஷம் 65 வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் கொண்டாடி பார்த்தவங்ககிட்ட போய் பேசி பாருங்கள். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்போவே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. what a fantastic survival technique they had. பிடிச்சிக்கிட்டாங்க. ஒருத்தரை இன்னொருத்தர் விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான். இப்போ அதுவும் மாறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிங்க. தி நெக்ஸ்ட் சொல்யூஷன் இஸ் அவர்ஷன் டுவர்ட்ஸ் செப்பரேஷன். செப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே ஒரு வெறுப்பு நீங்கள் வளர்த்துக்கணும். ஒய்ஃப் மேலே ஹஸ்பண்ட் வெறுப்பை வளர்த்துக்கிறதுக்கு பதிலாக, ஹஸ்பண்ட் மேலே ஒய்ஃப் வெறுப்பை வளர்த்துக்கிறதுக்கு பதிலாக, செப்பரேஷனுங்கிற கான்செப்ட் மேலே, டிவோர்ஸுங்கிற கான்செப்ட் மேலே வெறுப்பை வளர்த்துக்கணும். அது எந்த காலத்துலேயும் ஒரு நல்ல தீர்வு ஆகாது அப்படின்ட்டு bring up an aversion. அது ஒரு பாவ செயல். applying for divorce and expecting a person to give divorce, it's a sin. அந்த பாவம் யாரை வந்து தாக்கும் சொல்லுங்கள்? சில்ட்ரன். இன்றைக்கி ஒரு பாவமும் தெரியாமல் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிற அந்த வீட்டில் எக்கச்சக்க ஸ்டாம்ஸ் இருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு என்னமோ வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிற அந்த குழந்தையத்தை அது வந்து பாதிக்கும். ஸோ have an aversion towards separation concept. Have a hatred towards the concept of divorce. And parents partner coherence அப்படின்னு ஒரு கான்செப்ட் நல்லா கவனிங்க. பேரண்ட் பார்ட்னர் கோஹரன்ஸ். பேரண்ட்ஸை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த பார்ட்னரையும் நம்ம பார்த்துக்கணும்ல. இந்த பொண்ணு நம்மளை நம்பி வந்துட்டாரு, இவ்வளோ நம்ம தானே பார்த்தாகணும், எப்படி அப்பா அம்மா பார்த்துக்கிறோமோ அப்படின்ட்டு. அப்படின்னு அந்த பையனும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், இது நம்மளுடைய இன்னொரு ஃபேமிலி, எப்படி நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி இவரையும் இவருடைய அப்பா அம்மாவையும் நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணும் நினைக்கிறது தான் பேரண்ட் அண்ட் பார்ட்னர். அதாவது பேரண்ட்ஸை பார்த்துக்கிற மாதிரியே பார்ட்னரையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு. அண்ட் தட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் மைண்ட் செட். இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட் மெயின்டெனன்ஸ், isn't it? So that's the next solution. Not listening to the counsel of others, listening to the counsel of the person who is next to you. இதுதான் என்னுடைய அடுத்த சொல்யூஷன். அதாவது மற்றவங்களுடைய கவுன்சிலை கேட்காம வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பர்சனுடைய கவுன்சிலை கேளுங்க. Listen to the counsel of the husband, the wife has to do it. Listen to the counsel of the wife, the husband has to do it. உட்கார்ந்து பேசினா தீராத பிரச்சனையே கிடையாது. அதில் வந்துட்டு நாட்டாமல் படுறதுக்கு அவங்க குரூப்பில் இருந்து இவங்க குரூப்பில் இருந்தெல்லாம் ஆளுகளாக வரக்கூடாது. 2 பேர் உட்காந்து பேசினா அந்த கவுன்சல் அப்படிங்கிறது, அந்த 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 டியூவல் கவுன்சல் அப்படிங்கிறதுடைய பவரே வேறு. ஸோ நாட் லிசனிங் டு த கவுன்சில் ஆஃப் அதர்ஸ், லிசனிங் ஒன்லி டு த கவுன்சில் ஆஃப் தி அதர் பர்சன் அப்படிங்கிறது. அதுபோக இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. எல்லா துறையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸில், இண்டஸ்ட்ரீஸில், சினிமாவில், ஆர்ட்ஸ் ஃபீல்டில், மியூசிக் ஃபீல்டெல்லாம் இப்போ டிவோர்ஸஸ் அதிகமாக நடக்கிறதுனால யங்ஸ்டர்ஸுக்கு அது ஒரு தப்பான ஃபீலிங்காக போயிடுது. முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்து பார்ப்போம், சரியில்லை அப்படின்னோம்னா அவ்வளோதான் போயிடலாம் போட்டிருக்கு, எல்லோரும் அத்தனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிள் க்ரியேட் ஆகிடுச்சு. நோ, a true measure of a man is how much he takes care of his wife until his last breath. A true measure of a woman is how much she takes care of her husband and the family related to the husband till her last breath. So அந்த ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறத கொண்டு வந்தே ஆகணும். அது எப்போ நடக்கும்னு சொல்லி கேட்டால் 2 பேர் உட்காந்து பேசும்போது பிரச்சனைகள் சால்வ் ஆகும். And my last solution is a mutual visualization for everlasting togetherness. இங்கேயும் வந்துட்டு நீ மெடிடேஷன், விஷுவலைசேஷன் அப்படின்ட்டு ஆல்ஃபா லெவலை பற்றி, சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நீ இது வரைக்கும் பேசாமல் இருந்த அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டேன். இங்கேயும் அதை சொல்கிறியா? அதை சொல்லாமல் முடிக்கவே மாட்டேன். 2 பேருமே ஒரு சிந்தட்டிக் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். நம்ம லைஃப்பில் நம்ம ஒய்ஃப் நம்ம கூட எப்படி இருக்கணும், நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட எப்படி இருக்கணும், நம்ம குழந்தைங்க நம்ம கூட எப்படி இருக்கணும், இந்த ஸ்டேஜில் நம்ம இப்படி இருப்போம், இந்த ஸ்டேஜில் நம்ம இப்படி இருப்போம்னு சொல்லிட்டு நோ லிமிட் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே மியூச்சுவலாக அந்த சிந்தட்டிக் விஷுவலைசேஷனை பண்ணால் தான் ஆஸ் பர் த லா ஆஃப் அட்ராக்ஷன்
அந்த குடும்பத்துக்கு அந்த சுபிட்சம் கிடைக்கும். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்ச் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு மாதிரி மனசில் ஒரு கற்பனையும் இவங்க ஒரு மாதிரி மனசில் கற்பனையும் வச்சுட்டு இருந்தாங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ ஒரு 5 நிமிஷமாவது டெய்லி உட்காந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும்போது சொல்கிற எந்த வார்த்தையும் பெரிய பர்சனலாக எடுத்துக்காத நல்ல மனுஷங்க இருக்காங்க. சில பொண்ணுங்க வந்து ஹஸ்பண்ட் என்ன பேசினாலும் அதை பர்சனல் எடுத்துக்காமல் இருந்தாலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போகிற பொண்ணுங்க இருக்காங்க. சில ஆம்பளைங்க ஓகே ரைட், ஸோ ஏதோ ஒரு வயதில் அந்த பொண்ணு அப்படி சொல்லிடுச்சு அப்படின்ட்டு மன்னிச்சு போகிற ஆம்பளைகளும் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி சைலண்ட்டாக எங்கேயோ இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மேரேஜை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒன்றும் டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போடுறதுக்கு அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. they keep the marriage alive. அண்ட் அது ஒரு பாவ செயல் அவங்களுக்கு. வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இறந்து போகிற மாதிரி ஒரு வீட்டில் டிவோர்ஸ் ஆகிறது அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் யார் யோசிக்கலாம்? ஸோ திங்க் அபவுட் திஸ். அப்புறம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். யாருமே யாரையும் சைக்கோன்னு சொல்லாதீங்க. ஒரு 2-3 கவுன்சிலிங் பண்ணப்போ என் ஹஸ்பண்ட் என்னை அப்படி ட்ரீட் பண்ணுறாரு, இப்படி ட்ரீட் பண்ணுறாரு, அவர் ஒரு சைக்கோ. என்ன அர்த்தம் தெரியுமா அந்த வார்த்தைக்கு சைக்கோ அப்படின்னா? Right, okay, so there are misfortunes and there are behavioral imbalances, but யாருக்கும் யாரையும் சைக்கோ, மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிற உரிமையே கிடையாது. ஒருத்தர் அழகாக இருக்காங்களா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ணுற உரிமை நம்மளுக்கு கிடையாது. ஒருத்தர் மனநிலை சரியாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ணுற உரிமை நம்மளுக்கு கிடையாது. ஒருத்தரை பிடிக்கும் பிடிக்கல, எனக்கு அந்த அளவு பிடிக்காது, எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னு சொல்கிற உரிமை நம்மளுக்கு கிடையாது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும், வெளியில் சொல்லக்கூடாது. இந்த ஒரு சின்ன பழக்கத்தையே, இது சின்ன பழக்கம் இல்லை, பெரிய பழக்கம், இந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தோம்னாவே நிறைய மேரேஜஸ் சேவ் ஆகும். நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் வந்துட்டு ஹீஸ் அ சைக்கோ, அந்த பொண்ணுக்கு அறிவு வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ஈஸி. பட் ஒரே ஒரு தடவை இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் நேம்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்மெண்டல், எம்பத்திக்கலாக அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு யோசிங்க. அப்படி யோசிச்சு உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக அதை சொல்லணும்னு தோணுச்சுன்னா வேணால் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ரைட், ஸோ இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ரைட், தேங்க்யூ பிரசாத் கிருஷ்ணா. Shobana Shukma, good evening madam, good evening everybody. All right, so இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயம். ஸ்டீரியோடிபிக்கலாக நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது மேரேஜை பற்றி. கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது, அது இந்த மாதிரி, அது அந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லி அதையெல்லாம் நான் இங்கே பேச விரும்பலை. அதெல்லாம் பெரியவங்களுடைய எண்ணங்கள், அதை இங்கே ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனால் நான் கடைசியாக இந்த 3 விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயமாக எந்த ஒரு மேரேஜும் உடஞ்சி போகாது. டிவோர்ஸ் அப்படிங்கிற பாவச்செயலை பண்ண வேண்டி வராது. நம்பர் 1, எக்ஸ்ட்ராடினரி ஃபர்கிவிங் மென்டாலிட்டி, மன்னிச்சு போகிற மனப்பான்மை. எது பண்ணாலும் சரி, ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் தே ஹேவ் டன். அதில் வந்து அந்த ஸ்னாரிங் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருந்து நீங்களே உங்களை கசக்கிக்கிறதுக்கு பதிலாக அவங்கள மன்னிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா பல இடத்துல இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். நம்பர் 2, freedom of choosing how to react. The greatest freedom that we have is choosing how to react. நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற அந்த ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் நம்மகிட்ட கடவுள் கொடுத்துருக்காரு. அது உங்கள் சாய்ஸ் தான். நீ இந்த இடத்துல அடினா அடி, இந்த இடத்துல நீ திட்டுறதுன்னா திருப்பி திட்டு, இந்த இடத்துல நீ அமைதியாக போகிறதுனா அமைதியாக போ அப்படின்னு உங்களுக்குள்ள இன்னர் வாய்ஸஸ் சொல்கிறது எல்லாமே நீங்கள் தான் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க. அதில் வைஸான டெசிஷனை, வைஸான அந்த ரியாக்ஷனை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மேரேஜ் சேவ் ஆகும். பல இடங்களில் நீங்கள் பெரிய மனுஷனாக இருப்பீங்க, இல்லை பெரிய மனுஷியாக இருப்பீங்க. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் டிவோர்ஸ், செப்பரேஷன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி
சிங்கிள் பேரண்ட்டாக நிறைய பேர் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்கிறத மறந்துடாதீங்க. சிங்கிள் பேரண்ட் அப்படின்னா டிவோர்ஸ் ஆன பேரண்ட்ஸ் இல்லை. ஹஸ்பண்ட் இறந்த மனைவிகளும் மனைவி இறந்த ஹஸ்பண்ட்ஸும் இருக்காங்க இன்றைக்கி, இன்னொரு கல்யாணம் படிக்காமல். அவங்கள விட எல்லாம் மோசமான வாழ்க்கை ஒன்றும் நீங்கள் வாழலையே. உங்களுக்கு இருக்காங்கல்ல, வேண்டான்னு வெட்டி தானே வர்றீங்க. பட் தேர் ஆர் plenty ஆஃப் பீப்புள் living in this planet who don't have the happiness of living along with their life partner because the life partner has deceased and it's no longer available with them. But life அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு வேர்ஸ்டான சுச்சுவேஷன்லாம் இல்லாமல் உங்கள் லைஃப் நல்லா இருக்குங்கிறத அந்த நன்றி மனப்பான்மையோட மேரேஜை சேவ் பண்ண பாருங்கள். முடிஞ்சால் இந்த 25 நிமிஷம் வீடியோவிலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோடைய டாப்பிக்கை ரெக்வெஸ்ட் பண்ண அந்த பர்சன் ஒருவேளை அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, hope you have got the answer for the question. This is Manikandan Sundaresan, resting the case. Until I meet you in the next video, never stoop down to any form of negativity. Always expect only great things and live strong. Life is very easy. Don't make it tough. Jai Hind.